ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம ஈஸியான ஒரு அல்வா ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போறது காசி அல்வா. ஆனா நம்ம இதை நீர் பூசணிக்காய் வச்சு செய்ய போறது இல்ல, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நம்ம செய்ய போறோம். மஞ்சள் பூசணிக்காயில இது வரைக்கும் நீங்க இந்த அல்வா ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் காசி அல்வா மாதிரியே செம்ம டேஸ்டியா சூப்பரா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நடுவில் இருக்கிற இந்த சாஃப்ட் பார்ட்டையும் எடுத்துருங்க, இந்த விதை பகுதியையும் பின்னாடி இருக்கிற தோலையும் நம்ம வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு துருவிக்க போறோம். இதை தோல் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது வந்துட்டு பீல் பண்ணிக்கோங்க. கத்தியில இல்லைன்னா இந்த மாதிரி பீலர்ல. இந்த மீடியம் சைஸ் துருவி இருக்கும்ல, அதுல வந்துட்டு நம்ம துருவிக்கலாம். ரொம்ப குட்டிலையும் துருவ வேண்டாம், ரொம்ப பெருசுலயும் துருவ வேண்டாம். இதுல வந்துட்டு துருவிக்கோங்க. இந்த பூசணிக்காய் வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இதை மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு இது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கடாரங்காய்ன்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த மஞ்சள் பூசணி தான். இது இந்த மாதிரி நம்ம நல்லா துருவிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்க போறோம். இப்ப இது மாதிரி நம்ம பூசணிக்காய் ஃபுல்லும் துருவி எடுத்தாச்சு. இதை வச்சுக்கோங்க, ஒரு சைட்ல இருக்கட்டும். கப்ல வந்துட்டு ஒரு 10-12 குங்குமப்பூவோட இதழ்கள் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா வார்ம் வாட்டர் விட்டு ஊற வச்சிருக்கேன். பாருங்க கலர் எவ்வளவு அழகா வந்திருக்குது, மஞ்சள் கலர். இது வந்துட்டு ஆப்ஷனல், இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம், இது விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். மொத்தமே 1/4 கப் சர்க்கரை தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த பூசணிக்காயில இயல்பாவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதனால இதுக்கு கம்மியா தான் சர்க்கரை பிடிக்கும். இது கூட நான் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த தோல் எடுத்துட்டு இந்த விதையை மட்டும் இதுல சேர்த்திக்கலாம். ஏன்னா தோல் வாய்க்கு வந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால நம்ம இந்த உள்ள இருக்கிற சீட்ஸ் மட்டும் இதுல சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்க ஆல்ரெடி அரைச்சு பொடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த பொடியை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கலாம், அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதை அரைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கரையை சேர்த்து அரைக்கிறேன். அப்பதான் இது வந்துட்டு நல்லா அரைப்படும் நைஸா, இல்லைன்னா இந்த ஏலக்காய் வந்துட்டு அரைப்படாது. இப்ப இதை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, ஏலக்காவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சாச்சு. இப்ப இதுவும் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 6-7 முந்திரி பருப்பு அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு காஞ்ச திராட்சை இருக்குல்ல, கிஸ்மிஸ் பழம், அது கூட சேர்த்து வறுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. இப்ப இந்த முந்திரியை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த நெய் கூடவே இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த நெய்ல நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை வந்துட்டு நல்லா லோல வச்சுக்கோங்க. லோல வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த நெய்யிலேயே வந்துட்டு இது வந்துட்டு வெந்துடணும், வதங்கி அந்த அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இதுல வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றவே தேவையில்லை, ரொம்ப குயிக்கா வெந்துடும் இந்த மஞ்சள் பூசணிக்காய். இப்போ இது இப்படியே பொறுமையா வந்துட்டு நல்லா வதங்கிட்டோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இடையில இந்த மாதிரி கிளறி விட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த பூசணிக்காய் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு 7 நிமிஷம் நான் வதக்கிருப்பேன். நல்லா அந்த நெய்யோட வாசனை தான் இப்ப வருது. இந்த பூசணிக்காயோட பச்சை வாசனை சுத்தமா இருக்கக்கூடாது. இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த நெய்யிலேயே வதங்கி. இப்ப இது கூட மித்த பொருள் எல்லாம் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்கோம்ல இந்த குங்குமப்பூ, அதை வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த பிளேவர்ஸ் இதுல இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம ஊத்திடலாம். இதுல இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த 50 கிராம் சர்க்கரை இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கோங்க. இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால திருப்பி இது வந்துட்டு தண்ணி விடுவோம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இதோட கலந்து வேகட்டும். இன்னொரு 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. இது இப்படியே வேகட்டும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மாதிரி கிளாஸியா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். கடைசியா சேர்த்த நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அதோடய போதும் அப்படின்னா அதோடய நிறுத்திக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சுருண்டு வருது பாருங்க, இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த அளவுக்கு வந்தவரை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.
அருமையான ஒரு பூசணிக்காய் அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.